ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவன் காதலிச்சான்னா அதுக்கு பேர் நாடக காதல். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவன் காதலிச்சானா அதுக்கு பேர் லவ் ஜிகாத் அப்படின்னு பேர் வச்சு அதை நியாயப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு சம்பவம்லாம் இருக்கு அப்படின்னு வன்மத்தை பரப்பக்கூடிய படங்கள் வரக்கூடிய இந்த காலத்துல ஒரு குறிஞ்சி பூவை போல ஒரு படம் சிறைன்னு ஒரு படம். முதல்ல இந்த மாதிரியான கதையை தேர்ந்தெடுத்து தயாரிப்பாளர் லலித்துக்கு ஒரு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் விஷமத்தை வன்மத்தை பரப்பக்கூடிய படங்களுக்கு பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்யுது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாதிரி படங்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் படம் பார்க்குறாங்க, நாடாளுமன்றத்தில் படம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி படங்களை ஊக்குவிக்கிறாங்க. அது அந்த கலாச்சாரம் ஆந்திரா வரைக்கும் வந்துருச்சு. 22,000 பேரை கூட்டு போய் ஆப்கானிஸ்தானில் மதமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு படம் எடுக்கிறான். அதுக்கு சாட்சி எங்கடா இருக்குது, இதுக்கு என்னடா ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் இது உண்மை சம்பவம்னு படத்தை வெளியிடுறான் கேரளா ஸ்டோரியை. உண்மை சம்பவம் எங்கடா இருக்குன்னு கேட்டால் கேரளாவில் கேட்டால் ஏன்ட்டா அப்படிலாம் எதுவுமே இல்லை. உச்சநீதிமன்றம் இது கற்பனை கதைன்னு கண்டிச்சு. ஆமாம், அந்த பையனை அவர் காப்பாற்றி அந்த பையனை சரண்டர் ஆகிருப்பான். அந்த பையன் கூட பேசிகிட்டு இருப்பார். அடுத்து தான் அந்த பையனை கேட்பார் பேர் என்ன. அப்போ இதில் எங்கே ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் முஸ்லீம்னு தெரிஞ்சு அந்த பையனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. அந்த காதல் பாட்சாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் முஸ்லீம்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணல. அதுக்கு பிறகு தான் அவன் பேரான்னு கேட்குறான். அந்த பையன் அப்துல் ரஹூஃப்ங்கிறார். அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வார், அப்துல் ரஹூஃப்ங்கிற பேருக்கு உங்களுக்கு யார் தெரியுமா? உங்களுக்கு இந்தியாவில் முதல்ல ஈழத்தமிழருக்காக ஒரு உயிர் தியாகம் செய்து தீக்குளித்த ஒரு மாவீரனை பற்றின பேர் அது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் இந்தியாவில் இஸ்லாமியராக தமிழனாக இந்தியனாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இதெல்லாம் அடிக்கடி நிரூபிக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காட்சி அந்த பையன் கோர்ட்லேருந்து ஒவ்வொரு முறையும் அங்கே வர்றப்ப ஒரு விநாயகர் படம் போட்ட ஒரு பையன் கொண்டு வந்துருப்பான். அந்த மஞ்சப்பையில் ஒரு விநாயகர் படம் இருக்கும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலே நம்மோடு திரைப்பட திறனாய்வாளர் சுபேர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் திரைக்கு வந்த சிறு முதலீட்டு படங்களில் ரேஸில் முந்தி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு குதிரையாக சிறை என்கிற படம் மாறி வந்திருக்கிறது. 1980 காலகட்டங்களில் ஒரு சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆர்சி சக்தி டைரக்ஷன் பண்ணி லட்சுமி கதாநாயகியாக நடித்த ஒரு திரைப்படம். அது அன்றைய காலகட்டத்தினுடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் எப்பொழுதுமே சிறந்த திரைப்படங்களின் வரிசை என்று சொல்லுகிற போது ஆர்சி சக்தியின் சிறையை ஒரு குறிப்பிட்டு சொல்லுவார். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் ஒரு ரவுடியால் வன்முணர்வு செய்யப்பட்ட போது கணவனால் கைவிடப்பட்டு எனக்கு நீதி வேணும்னு அந்த பெண் சம்மந்தப்பட்ட அவங்ககிட்டே போய் அந்த ரவுடிகிட்டே நியாயம் கேட்க போகிற போது அவன் மனம் திருந்துவதாகவும் கடைசியில் அவன் இறந்து போகிற போது மறுபடியும் அவளை கூப்பிட்றதுக்காக கணவன் வருகிற போது இப்போ கூட நீ உன்னோட நலனுக்காக தான் நீ வந்த, நான் அவமானப்படும் போது நீ கூட இல்லை, பக்கம் பலமாக இல்லைன்னு அவள் தாலியை அவன் மூஞ்சியில் எரிகிறது மாதிரி ஒரு கிளைமாக்ஸ். ஏன்னா தாலியை வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்டு. ஒருத்தனுக்கு எல்லாமே தெரியும், தாலினா என்னென்னு தெரியாது அப்படின்லாம் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் 360 ஓடிச்சு. ஆமாம், அப்படிலாம் பல படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த தாலியை பற்றிய ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட்டை உடைத்த திரைப்படம் ஆர்சி. இன்றைக்கு என்னென்னா, பெரும்பான்மை மதவாதத்தினால எப்படி அந்த உளவியல் சிக்கல் அதிகார மையங்களிலே எப்படி ஊடுருவி இருக்கிறது. அப்படி ஊடுருவ மனநிலை கொண்டவர்கள் அதிகார மையத்தில் இருக்கிற போது சாமானியனுக்கு நீதி கிடைப்பது எவ்வளவு பெரிய சிரமமான விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளினுடைய அவங்க விசாரணை கைதிகளாகவே தண்டனை காலத்தை அனுபவித்து விடுகிறார்கள் என்கிற கோரிக்கையே சிறுபான்மை அமைப்புகள் போராட்ட களங்களிலே தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிற போது அது ஒரு கலைப்படைப்பிலே அதை உள்வாங்கி டானாக்காரன் இயக்குனர் தமிழ் அதை கதையாக எழுதியிருக்கிறாரு. அதை சுரேஷ் ராஜகுமாரிங்கிறவர் தன்னுடைய அம்மாவின் பெயரை இணைத்து வைத்திருக்கக்கூடிய சுரேஷ் அதை இயக்கியிருக்கிறாரு. அந்த படங்கள் குறித்த உங்களுடைய அனுபவங்களை. இல்லை, சிறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா தயாரிப்பாளர் லலித் லியோன்னு ஒரு படத்தை வெற்றி படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் தன் பையனை வச்சு கதாநாயகனை அறிமுகப்படுத்தணும் ஒரு கதையை கேட்குறாரு. அப்போ டானாக்காரன் படத்தினுடைய டைரக்டர் தமிழ் அவர் அடிப்படையில் ஒரு போலீஸ்காரர் இருந்தவர், காவல்துறையில் வேலை பார்த்தவர். அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை ரொம்ப பிடிச்சி போகுது, அந்த கதையை பண்ணலான்றப்ப அதே தமிழுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு கார்த்தி நடிக்கக்கூடிய மார்ஷல் ஒரு படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இந்த கதையை என்னோட தெரிஞ்ச வெற்றிமாறனின் உதவியாளராக அந்த சுரேஷ் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பண்ணுவார், இந்த கதையை அவர்கிட்ட கொடுத்துருங்க பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதை எப்படியே ட்ராவல் ஆகி அதற்கு பிறகு சிறைங்கிற பேரில் அந்த படத்தை எடுக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரியான கதையை தேர்ந்தெடுத்து தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய லலித்துக்கு ஒரு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும்
விஷமத்தை வன்மத்தை பரப்பக்கூடிய படங்களுக்கு பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்யுது. இன்றைக்கி அந்த மாதிரியான சங் பரிவார அமைப்புகள் இதுக்கு பின்னாடி இந்தியா முழுவதும் வன்மத்தை விசைக்கக்கூடிய படங்களை பண்ணுவதற்கு ஃபண்டு பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த மாதிரி படங்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்க, அமைச்சர்கள் படம் பார்க்குறாங்க, நாடாளுமன்றத்தில் படம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி படங்களை ஊக்குவிக்கிறாங்க. அது அந்த கலாச்சாரம் ஆந்திரா வரைக்கும் வந்துருச்சு. ரஜாக்கர் மாதிரியான படங்கள் ஆந்திரா வரைக்கும் வந்துருச்சு. கேரளாவில் கேரளா ஸ்டோரி மாதிரி வந்துருச்சு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவன் காதலிச்சான்னா அதுக்கு பேர் நாடக காதல். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவன் காதலிச்சானா அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் அப்படின்னு பேர் வச்சு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு சம்பவம்லாம் இருக்குது அப்படின்னு வன்மத்தை பரப்பக்கூடிய படங்கள் வரக்கூடிய இந்த காலத்தில் ஒரு குறிஞ்சி பூவை போல ஒரு படம், சிறைன்னு ஒரு படம். காதல்ங்கிறது ஜாதி மதங்களை தாண்டி 2 பேருடைய உணர்வு. இந்த இடத்துல எனக்கு நம்ம ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு காதல் உருவாவதற்கு அற்பமான காரியங்களே போதுமானது, ஒரு காதல் முறிவதற்கு 1000 காரியம் தேவை. ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு அற்பமான ஒரு காரணம் போதுன்றார். ஆனால் முறிவதற்கு 1000 காரணம் தேவைப்படும். அதே மாதிரி தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிப்பதற்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணம் போதுமானது. அப்படித்தான் இந்த கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு புதுமுகம், கதாநாயகனாக நடிச்சிருக்கவர் இந்த லலிதனுடைய பையன் அக்ஷய் குமார் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்கிறாரு. ஒரு அப்பாவி தோற்றத்தோட ஒரு சிறை கைதி எப்படி ஒரு பயத்தோடு இருப்பான அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. ரொம்ப அழகாக ஒரு கிராமத்து எளிய பின்னணியில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கக்கூடிய அப்பா இல்லாத பையன், அம்மாவனுடைய அரவணைப்பில் வளர்கிற பையன், அதே தெருவில் ஒரு ஆள் படைபலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை பண்ண லவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கதையை ஆரம்பிக்குது. அந்த படத்தில் ஒரு காட்சி, ஒரு வசனம் கூட வரும், ஒத்த வீட்டுக்காரன் நீ எல்லாம் அப்படின்னு ஒரு காட்சி, மைனாரிட்டியை குறிக்கக்கூடிய வார்த்தையை. ஆமாம், நீ எல்லாம் ஒத்த வீட்டுக்காரன். அந்த கிராமத்தில் அங்கே தங்க தலைக்கட்டு பெருசு, நீங்கள் ஒத்த வீட்டுக்காரன்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு காதலை காட்டுறாங்க. அந்த காதலுடைய ஆழத்தை ரொம்ப இதாக இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த பையன் சிறைச்சாலையிலேருந்து கோர்ட்டுக்கு வாய்தாக வர்றப்பெல்லாம் அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த காதலன் அந்த தன்னுடைய சொந்த தகப்பனவே கொலை பண்ணிட்டான்னா கூட, ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு ஏற்றுக்கிறாங்கிற ஒரு காட்சியும் மச்சப்பட்டிருக்கு. படம் முழுவதுமே நிறைய குறியீடுகளை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த பையன் கதாநாயகனுடைய பேர் அப்துல் ரஹூப். அந்த அப்துல் ரஹூப்புங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு போகிறாரு. அப்புறம் போலீஸ் எஸ்ஐ அவருக்கு மீட்டு வச்சுருக்கிறப்ப அந்த காட்சியை ரொம்ப நீங்கள் மைனூட்டாக பார்த்தா தெரியும். ஒரு விசாரணை கைதியை வேலூரில் இருந்து சிவகங்கைக்கு பஸ்ஸில் கூட்டு போகிறாங்க. அந்த கூட்டு போகக்கூடிய காவலர்கள் டீ சாப்பிட இறங்குறப்ப பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தப்பிச்சு போயிடுறான்ற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தேடி போகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கான். யார் கைதி உட்காந்துருக்கிறான். கைதி உட்காந்துருக்கிறப்ப அந்த இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஏப்பா நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக தவற விட்டுருக்கீங்க, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கூட்டு வந்ததில் 2 பேர் தண்ணி அடிச்சிருக்கானுங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை கேட்குறாரு. துப்பாக்கியை பார்த்தா லோட் பண்ணியா இருக்குது. ஏன்னா லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்ம இப்போ விசாரணை கூட்டு போகிறப்ப லோட் பண்ணக்கூடாது. இல்லை, அந்த பையன் பேர் முஸ்லீமுங்க அந்த பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல. முஸ்லீம்னா சுற்றுவியா? என் பேர் கூட நானும் முஸ்லீம் தான். நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் காதர் பாட்சா அவர் பேர், காதர் பாட்சாங்கிற ஒரு காட்சியை வைக்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்தில் முஸ்லீம்னா என்ன மாதிரியான ஒரு பார்வை இருக்குங்கிறத அந்த காட்சியில் வைக்கிறாரு. அந்த காட்சியில் இன்னொரு விஷயம் தான் ரொம்ப விஷயம். அந்த பையனை அவர் காப்பாற்றி அந்த பையனை சரண்டர் ஆகிருப்பான். அந்த பையன் கூட பேசிகிட்டு இருப்பார். அடுத்து தான் அந்த பையன்கிட்ட கேட்பார், உன் பேர் என்னன்னு. அப்போ இதில் எங்கே ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் முஸ்லீம்னு தெரிஞ்சு அந்த பையனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. அந்த காதர் பாட்சாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் முஸ்லீம் தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணல. அதுக்கு பிறகு தான் அவன் பேரான்னு கேட்குறான். அந்த பையன் அப்துல் ரஹூப்ங்கிறார். அப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வார், அப்துல் ரஹூப்ங்கிற பேருக்கு உங்களுக்கு யார் தெரியுமா? உங்களுக்கு இந்தியாவில் முதல்ல ஈழத்தமிழருக்காக ஒரு உயிர் தியாகம் செய்து தீக்குளித்த ஒரு மாவீரனை பற்றின பேர் அது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் இந்தியாவில் இஸ்லாமியராக, தமிழனாக, இந்தியனாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி இதெல்லாம் அடிக்கடி நிரூபிக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காட்சி அந்த பையன் கோர்ட்லேருந்து ஒவ்வொரு முறையும் அங்கே வர்றப்ப ஒரு விநாயகர் படம் போட்ட ஒரு பையன் கொண்டு வந்திருப்பான். அந்த மஞ்சப்பையில் ஒரு விநாயகர் படம் இருக்கும். அது நிறைய குறியீடுகள். அதே மாதிரி ஒரு காட்சியில் கோர்ட்டில் எது திருப்பி வரப்போகுதுன்றப்ப எனக்கு படபடப்பாக இருக்குது சார், நான் இடத்துல ஒரு நமாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிமா. அந்த பொண்ணு சிவா, எனக்கு நான் கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரே காதல் தான், மதங்கள் வேறு வேறு. அவனுக்கு பிடிச்ச மதத்துக்கு சாமிகிட்ட அவன் கேட்குறான், இவளுக்கு பிடிச்ச சாமிகிட்ட இவன் கேட்குறான், எங்களை சேர்த்து வைக்கணும். அந்த காட்சி ரொம்ப ரொம்ப கவித்துவமாக இருக்கும். காதல் ஒன்று தான், மதங்கள் வேற, சாமி வேற, 2 சாமிகிட்டையும் கேட்குறாங்க எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சியில் தொடர்ந்து நல்லா போகுது. அதுக்கு மாதிரி அந்த ஜட்ஜினுடைய பேர் ரத்னவேல் பாண்டியன்கிற ஒரு ஜட்ஜினுடைய கேரக்டர் பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த பேருக்கு பின்னாடி அதுக்கு ஒரு பெரிய வரலாறு.
திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வரைக்கும் போனவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கொடுத்த தீர்ப்புகள்லாம் ரொம்ப முன்னுதாரணமான தீர்ப்புகள்ங்கிற மாதிரி அவருக்கு பக்கம் ஒரு இது. அப்போ அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களுடைய பேராக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும், குறியீடுகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய படமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. முதல்ல இந்த படத்தினுடைய டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரனாக இருக்கட்டும், நடித்திருக்கக்கூடிய நடிகர்களுடைய காட்சி அமைப்பாக இருக்கட்டும், ரொம்ப எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாநாயகன் நடிச்சிருந்த அக்ஷய்குமார்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நம்மளை நெஞ்சை பிழியக்கூடிய காட்சிகள்லாம் எமோஷனல்லாம் ஈஸியாக பண்ணுறாரு. ஏன்னா புதுமுக நடிகர் எமோஷனல் எப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அந்த ஜட்ஜியை பார்க்குறதுக்கு அந்த காட்சியை திறந்து விடுவாங்க, ஓடி போய் அந்த ஜட்ஜினுடைய காலில் விழுந்து காலில் விழுந்து அந்த கதற காட்சியை பார்க்குறப்ப அவ்வளோ எமோஷனல் பண்ணுறாங்க. அது எப்படி முதல் படத்தில் இவ்வளோ வாங்கினா அது டைரக்டருடைய சாமர்த்தியம் தான். அந்த அளவுக்கு அந்த ஃபீலிங்கை வாங்கியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா 2வது வார தொடக்கத்திலே கலெக்ஷனாக இருக்குது. ஒரு சிறு பட்ஜெட் படம், சிறு முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம் 2வது வாரத்திலே கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே கொண்டாடிருக்காங்கன்னா அப்போ மக்கள் சமூக நல்லிணக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இதே தமிழ் சினிமாவில் நாடக காலுக்கு எதிராக படம் எடுத்தாங்க, நாடக காதல்னு சொல்லி படம் எடுத்தாங்க, சில சாதிகளை சொல்லி கொடுத்தாங்க. ஏன் சமயத்தில் கூட ஒரு பிரபல அரசியல்வாதி கூட ஒரு படம் எடுத்தார், நடித்தார். அந்த படங்களெல்லாம் மக்கள் தூக்கி குப்பையில் போடுறாங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், எங்களை அரசியலுக்காக பிரித்து விடாதீங்க அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறது, இந்த படத்தை மக்கள் வெகுஜன மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். இல்லை, இந்த படத்தில் நிகழ்ந்த காட்சிகளோட நிலக்காட்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வாழ்ந்த பிரதேசங்கள் எல்லாமே சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி எப்படி இதாக இருப்பான், ரொம்ப வன்மமாக இருப்பான், என்ன மாதிரியான குடும்பங்களில் பெண்களை எப்படி நடத்துவான், அது என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவான் அந்த மாதிரி பிரச்சனைகளில் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே கண்ணு முன்னாடி பார்த்த விஷயங்களை அப்படியே அச்சு அசலாக பிரதிபலிச்சிருக்காங்க. அதாவது 90களினுடைய தொடக்கத்தில் சினிமா பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருந்த ஒரு கால கதைக்கிழமை 96, 97 நடக்குது. ஆமாம், அந்த காலகட்டத்தில் 90களினுடைய தொடக்கத்தில் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்காக வேண்டி இந்த டிவி டெக்கெலாம் வச்சு படம் போடுவாங்க வாடகைக்கு எடுத்துகிட்டு. அப்படி தான் நான் 16 வயது நிலை படத்தையெல்லாம் நான் அப்படி தான் நான் பார்த்தேன். நிறையா படங்கள் அப்படி தான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கோவிலில் திரைகட்டி திருவிழாக்களில் திரைப்படங்களில் போடுவாங்க. அந்த அந்த இப்போலாம் ஓடிடி தளம் வந்துருச்சு, மொபைலில் படம் பார்க்குற வாய்ப்பு வந்துருச்சு, நிறையா உலக படங்கள். இல்லை, அதில் ஒரு காட்சி ரொம்ப முக்கியமான காட்சி. ஒரு வீட்டில் செத்த வீடு, ஒரு பணம் கிடக்கும். பணம் கிடக்கிறப்ப நைட்டு தூங்கக்கூடாது, அது ஒரு சம்பிரதாயம். அப்போ பணம் கிடக்கிறப்ப தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னா டிவி டெக் எடுத்து அந்த படம் போடுவாங்க. ஆமாம், அந்த காட்சியில் வச்சிருக்காங்க. அது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அது பார்க்குறப்ப. அதனால் எந்த இடத்துலையுமே கண்ணு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இருந்துச்சே தவிர எந்த இடத்துலையுமே சினிமாட்டிக்காக எதுவுமே இல்லை. ஒரு அசலான படமாக இருந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக எந்த இடத்துலையுமே அசல் தன்மை கலையாத ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு. இதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு படமாக சினிமாட்டிக்காக இல்லை. ஏன்னா ஓப்பனிங் சீனில் துப்பாக்கியால் சுடுறது மாதிரி ஒரு கைதியை அப்படி தான் கதை தொடங்குது. அப்போ போலீஸ்காரர்களுடைய நேச்சரில் இருந்தால் கதை தொடங்குது. அதற்கு விசாரணைக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக தான் அந்த காவல்துறையினுடைய அந்த ஹெட் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்கக்கூடிய சிவாஜியோட பேரன் விக்ரம் பிரபு அப்படி தான் அந்த கேரக்டரில் தான் நடிச்சிருக்கிறார். ஆனால் அதை கடந்து அந்த கதை வேறொரு திசையில் பயணிக்கிற போது அவ்வளவு லாங்கில், ஏன்னா எப்போவுமே வேலூரில் இருந்து சிவகங்கை போகிறதுங்கிறது ரொம்ப போக்குவரத்தாகவும் ரொம்ப சிரமமான, குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் ஆகும். அது ரொம்ப சிரமமான விஷயம். அது வேறொரு பகுதியாக அது ஒதுங்கி இருக்கும் அந்த பக்கம் வேலூர் மாவட்டங்கிறது. சிவகங்கைக்கு அதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. மதுரை திருச்சினா ஒரு நேஷ்னல் ஹைவேஸோட ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இது ரொம்ப லாங்காக இருக்கும். அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயத்தை ரொம்ப அசல் தன்மையோட படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதில் மனிதநேயத்தை மட்டுமே சொல்லக்கூடிய படங்கள். இப்போ 22,000 பேரை கூப்பிட்டு போய் ஆப்கானிஸ்தானில் மதமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு படம் எடுக்கிறான். அதுக்கு சாட்சி எங்கடா இருக்குது, இதுக்கு என்னடா அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் இது உண்மை சம்பவம்னு படத்தை வெளியிடுறான் கேரளா ஸ்டோரியை. உண்மை சம்பவம் எங்கடா இருக்குன்னு கேட்டால் கேரளாவில் கேட்டால் ஏன்ட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லை. உச்சநீதிமன்றம் இது கற்பனை கதைன்னு கண்டிச்சு. ஆமாம் ஆமாம், அப்படியானது இருக்குது. அவுரங்கசீப் பற்றி ஒரு வன்மமான படத்தை எடுத்து மத கலவரத்தையே தூண்டி விட்டார்கள். அது ஆமாம், அந்த ஆசையில் தான் கந்தன் மலையெல்லாம் இங்கே எடுக்கப்படுகிறது. மோகன்ஜி மாதிரியான ஒரு ரொம்ப பிற்போக்கான பழமைவாதத்தை போதிக்கக்கூடிய சாதியவாத இயக்குனர்கள்லாம் ரஞ்சித்துக்களிடம் தோற்பதற்காகவே படம் எடுக்கிறாங்க. மாரி செல்வராஜிடம் தோற்பதற்காக படம். நம்ம இதை என்னென்னா, நீயும் உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை சொல்லலாம்,
அதுக்கு பதிலாக சாதிய வன்மத்தை சொல்றது அப்படிங்கிறது இருக்கு. ஆணவ கொலைகளுக்கான ஆதிக்க சாதிக்கான அந்த கூறுகளை காட்டுவதற்கு பதிலாக அன்பை போதிக்கிற படங்களை எடுத்தால் எல்லா சமூகங்களும் கொண்டாட காத்திருக்கு. ஏன்னா திரைப்படத்தை பார்க்கிறவன் எவ்வளோ எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. மிகப்பெரிய சாதிய பற்றாளனா வெறியனா இருக்கிறவன் கூட இளையராஜாவின் இசைக்கு அடிமையாக தான் இருக்கான். மத வெறுப்பாளனாக இருக்கிறவன் கூட ஏஆர் ரஹ்மானை கொண்டாடி கொண்டு தான் இருக்கான். அப்போ உளவியலாக கலை வந்து ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்துது, ஒரு பண்பாட்டு ரீதியான கலாச்சாரத்தை ஏற்படுத்துது. அதனால் ஒரு நல்ல திரைப்படம் பார்ப்பது என்பது, ஏன்னா பெத்ததாய்க்கு சோறு போடாதவன் கூட சினிமா பார்த்து என் தாய் என்னும் கோயில அழுகிறான். அதை ஒரு காட்சியாக வச்சிருக்கிறான். அதை ஒரு அறிஞன் சொல்கிறான், ஒரு திரைப்படம் பார்ப்பது என்பது தன் கண்ணீரால், படம் பார்க்கும்போது அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான் இல்லையா, அந்த கண்ணீரால் தன் ஆன்மாவை கழுவி கொள்ளுகிற சுக அனுபவம்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் வந்து உலகத்தில் வந்து மனசினுடைய அழுக்கை கழுவக்கூடியதாக கண்ணீர் தான் இருக்கிறது. அந்த கண்ணீரை வந்து ஒரு மனிதன் வந்து திரைப்படம் பார்க்கிற போது தன்னை அறியாமல் அவன் அழுகிறான் அப்படின்னா அது ஒரு அன்புமயமான மனிதனாக அது மாற்றுது. அதுதான் ஒரு கலைப்படைப்பினுடைய படத்தில் குறைந்தபட்சம் ஒரு 4 இடங்கள் இல்லாத கண்ணீர் சிந்தாமல் வெளியே வரவே முடியாது. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு காட்சியில் இருக்குது. இல்லை இன்னொரு ஒரு கடைநிலை காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வியல் முறையும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்குது. அவங்க ஏறக்குறைய அவங்களும் ஒரு கைதி மாதிரி தான் இருக்கிறாங்க. போகிறாங்க, ஒரு மண்டபத்தில் குளிக்கிறாங்க, இந்த பக்கம் கைதி குளிக்கிறான், இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் குளிக்கிறாரு. போலீஸ்காரனுடைய வாழ்வியல் துயரத்தையும் காமிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பஸ்ஸில் போகிறப்ப சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு துண்டை தலையில் வச்சு படுத்துருப்பாரு. உண்மையிலேயே காவலர்களுடைய நிலைமையும் கடைநிலை காவலர்களுடைய நிலைமையும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய வழிகளையும் வேதனையும் பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலையில் இருப்பாங்க, கணவன் ஒரு பக்கம் வேலையில் இருப்பார், 2 பேரும் ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க. காவலர் கடைநிலை காவலராக இருந்தாலும் அவருடைய வாழ்வியல் முறை அப்படி தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் மனிதநேயத்தோட காவலர்கள் நடந்து கொள்ளுங்கிற மெசேஜை கடைசியாக படத்தை சொல்கிறாங்க. அதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒருவன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கைதி ஆகிறான், இல்லை ஏதாவது ஒரு திட்டமிட்டை கைதி ஆகிறான், ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகிறப்ப அவனை வந்து பக்குவப்படுத்தி திருத்தி அவன் நல்வழிப்படுத்தக்கூடிய வேலை உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ். இன்னொன்று, ஒரு படத்திற்கு காவியத்தன்மை வர வேண்டும் என்பதற்காக கண்ணீர் சிந்துறதோடு நிறுத்தாமல் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட படத்தை முடிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பல திரைப்படங்களில் என்ன ஆகும்னா, ஏற்கனவே கண்ணு தெரியாதவளை கழுத்தை அறுத்து கொண்டு விட்டாங்கலாம் கிளைமாக்ஸ் வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் ஏற்கனவே இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவ் கிளைமாக்ஸ் எதுவுமே இல்லாமல் படம் வந்து அந்த மனித நேயத்தை போதிக்கிறது, அந்த வழிகளை போதிக்கிறது. அதே சமயத்தில் அதை தாண்டி ஒரு நம்பிக்கையை விதைத்து விட்டு அந்த படம் போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம். கிளைமேக்ஸ் காட்சியில் 2 பேருக்கும் தவறான ஒரு முடிவாக வந்தால் படம் இன்னும் ஃபீலிங்காக இருந்திருக்கும். பட் அது சமூகத்துக்கு தவறான ஒரு பாதையாக முன்னுதாரணம் போயிடும். ஆமாம், அதை வந்து இவங்க தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் இல்லை, அதாவது பாலா திரைப்படங்களில், அமீர் திரைப்படங்களில், பல திரைப்படங்களில் உள்ள விமர்சனமே என்னென்னா, அவங்க நெகட்டிவாக கிளைமாக்ஸ் வைக்கிறதுக்கு பின்னாடி உளவியலாக வேறு சில ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. வெளியில் போகிறப்ப ஏதாவது ஒரு ஃபீலிங்கோடு போகணும் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ சத்யஜித் திரைப்படங்கள்லாம் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அது வாழ்க்கை மீதான அவநம்பிக்கையை வந்து அது சொல்லாது. அந்த படங்கள் நல்ல கலைப்படைப்புக்கு அந்த கூறுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு அதிர்ச்சிகரமான கிளைமாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிலைகுலைய செய்யக்கூடிய கிளைமாக்ஸை வைக்கணுங்கிறது இதில் வைக்கிறதுக்கு இடம் இருந்து வைக்கல. ஆமாம், இதில் வைக்கிறதுக்கு இடம்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் பார்க்குறப்ப ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸை வச்சு படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வைக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்காங்க. வச்சோம்னா இந்த படத்துக்கு வந்து படம் பெரிய அளவில் புதிதாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள், புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, சமூக நல்லிணக்கம் சார்ந்து, மத நல்லிணக்கம் சார்ந்து ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் என்ன கொடுமைனா, சினிமா வந்து இது ஒரு வெற்றிமாறனுடைய இடத்துல இருந்து வந்ததுனால இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைந்திருக்கிறது. இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி படங்களை தயாரிப்பதற்கு முன்வருவது இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த மாதிரி படங்கள் இல்லை. இப்போ இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி வரக்கூடிய பராசக்தி படத்தை சில ஓடிடி நிறுவனங்கள் உட்காந்துருக்கக்கூடிய வட இந்தியர்கள் தான் அந்த படத்தை வாங்குறதுக்கே நீங்கள் 1000 பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சூழலும் இருக்குது. மொழி ரீதியான ஆதிக்கம் இருக்குது. இந்த பிவிஆர் தியேட்டரை வந்து வேறொரு மாநிலத்தை சேர்ந்து நடத்துகிறாங்க. அப்போ அந்த சல்லியர்கள்னு ஒரு படத்துக்கான தியேட்டரே கிடைக்கலங்கிற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்போ சினிமா வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கையில் போயிடுச்சோ, தமிழ் சினிமா தியேட்டர் முதற்கொண்டு போயிடுச்சோங்கிற ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனம் இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வர்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஒட்டுமொத்த அந்த குழுவுக்கு ஒரு பெரிய பாராட்டு தான் சொல்லுங்கள். அதாவது நல்ல திரைப்படம் பார்ப்பது என்பது எப்போதாவது நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரியும், மோசமான திரைப்படங்கள் பார்ப்பது அன்றாட நிகழ்கிற பயணம் மாதிரியும் அபூர்வமாக தான் சில திரைப்படங்கள் வருகிறது. கஞ்சா தோட்டத்துக்கு நடுவே ஒரு மூலிகை செடி மாதிரி ஒரு அபூர்வமான படம் வந்து, சில பேர் கஞ்சாவை மூலிகை தான் சொல்கிறான்.
அதனால் இப்போ வந்து என்னென்னா சமீபத்தில் வந்து அயோத்தி மாதிரியான படங்கள் வந்தது, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள் வந்து அந்த வரிசையில் ஒரு மகத்தான மனித நேயத்தை இல்லை அது நெகட்டிவ். நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொன்னதுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் இலங்கை தமிழருடைய வாழ்வியல் வேதனையும் கண்ணீரும் கம்பளையும் பார்த்தா காமிச்சிருந்தாங்க. அவர்களுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்வியல் முறை சொல்லவே இல்லை எந்த படத்துலையும். அதை சொன்னதுனால அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அது ஒரு இன்னொரு நாட்டிலிருந்து அகதியாக வர்றப்ப அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு வலியை வேதனை சொல்லாமல் அது நகைச்சுவையாக கடந்து போகிறப்ப அது வந்து பெரிய அளவில் எதிர்க்கப்படுது. இந்த படம் ஏறக்குறைய ஒரு வேறு மாதிரியான ஒரு approach. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சரி விகிதமாக கலக்கிற கலைப்படைப்புகள் தான் வெற்றி பெறுமே தவிர, ரொம்ப துயரத்தில் மன அழுத்தத்தில் அவனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறவனை போய் புழிஞ்சு கண்ணீர் விட்டு அழுதுட்டு போகிறது மாதிரி மட்டுமே இல்லாமல் ஒரு படம் எனர்ஜி லெவலாகவும் வெற்றிகரமான ஒரு படம், வெகுஜன மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய படமாக வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. பாராட்டக்கூடிய விஷயம். இலக்கியவாதிகள், கவிஞர்கள், ஏற்கனவே வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த வகை படமாக இல்லாமல் எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. அதனால குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படமாகவும் மாறி இருக்கிறது. இது போன்ற படங்களை மக்கள் வந்து கொண்டாடுவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனுடைய பயணம் தொடர வேண்டும் என்பதற்கு அந்த திரைக்கலைஞர்களை வாழ்த்துகிறோம். சிறை போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவிற்கு வர வேண்டும். இந்த படத்திற்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும். தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.